நீயும் பாட்டியும் சூப்பர்மா. எக்ஸ்பிரஸ் வேகத்துல இவ்ளோ ஐட்டம் செஞ்சிருக்கீங்க. வைடி வை வை போட்டேன் வை. அதுக்குள்ள எதுக்கு எடுத்து சாப்பிடுற? மா, சாப்பிடுறதுக்கு தானே இவ்வளத்தையும் செஞ்சு வச்சிருக்கீங்க. உனக்காகவா இவ்வளவும் செஞ்சோம்? மாப்பிள்ளை வீட்ல இருந்து முதல்ல வந்துட்டு போட்டோம், அதுக்கப்புறம் இங்க இருக்கதெல்லாம் உனக்கும் அந்த வெளியில உட்கார்ந்து வாசனை புடிச்சிட்டு இருக்கானே உங்க அண்ணன் அவனுக்கும் தான். அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? மேகலை சின்ன பொண்ணு தானே, சாப்பிட்டு போட்டோம். அதுக்கு எதுக்கு நீ யாழினியை திட்டுற? யாழினி கண்ணே, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுமா. உங்க அம்மா கிடக்குறா, நீ சாப்பிடு. ஏன் டீ இப்படி? மா, சான்ஸே இல்லம்மா, செம்மையா செஞ்சிருக்கீங்க. யாழினி, உனக்கு கல்யாண பேச்சு வரும்போது இது என்ன, இதை விட தூள் பண்ணிடலாம். இப்ப பாட்டி வேற வந்திருக்காங்க. உன் கல்யாணமே அவங்க தலைமையில தான் நடக்க போகுது. அப்ப பாரு எப்படி அசத்து போறோம்னு சொல்லி. புனிதா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வர நேரம் ஆயிடுச்சு. நம்ம வீட்டு மாப்பிள்ளைய இன்னும் காணுமே. என்ன புனிதா அது? தங்கச்சிக்கு ஒரு நல்ல காரியம்னா அவர் தானே முன்னாடி நிக்கணும். என்ன ஏதுன்னு போன் பண்ணி கேளு. கேக்குறா, போன் பண்ணுமா. அம்மா அவரை போன் எடுக்க மாட்டேங்கிறாருமா. ஒருவேளை இன்னும் மீட்டிங் முடியாம இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, ஏன் புனிதா? அவருக்கு எப்ப மீட்டிங் முடியறது, அவர் எப்ப கிளம்பி வர்றது? அதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? மேகலை, அவங்க வர்றபடி வரட்டும். நாம தான் இருக்கோமே. புனிதா, நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடு. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. சரி, நான் சொல்றேம்மா. அம்மா, அவருக்கு நான் மெசேஜ் அனுப்பியிருக்கேம்மா. மீட்டிங் முடிஞ்ச உடனே அவரே கூப்பிடுவாரு. நம்ம வீட்டுக்கு எல்லாமே புனிதா தான் எடுத்து செய்வா. கல்யாணமாகி ஒரு வீட்டுக்கு மருமகளா போன அப்புறம் அவ எடுத்து செய்யற முதல் நல்ல காரியம் இதுதான். அதே மாதிரி நம்ம இந்த புது வீட்டுக்கு வந்த அப்புறம் நடக்கிற முதல் நல்ல காரியமும் இதுதான். நல்லபடியா நடக்கணும் நீ. ஆமால மேகலை, நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல. இந்த வீட்டுக்கு வந்து நாம பண்ற முதல் நல்ல காரியம் இல்ல. அப்பாடா ஆண்டவா, இதுக்கப்புறம் வேற எல்லா விசேஷமும் நம்ம வீட்டுல நல்லபடியா நடக்கணும். அத்தை, புனிதாக்கு போன் வரும், அங்கேருந்து தான் நம்ம கேம் தொடங்குதுன்னு சொன்னாங்க. ஆனா போன் வரல, ஒன்னும் வரலையே. எவ்வளவு நேரம் தான் இங்கேயே நின்னுட்டு இருக்கதா? மணிகண்டன் பல குரல்ல பேசுவான், அவனுக்கு பெரியசாமி குரல்லையும் பேச முடியும்னு நீ சொன்ன ஐடியாவை வச்சுதான் நான் இந்த திட்டத்தையே தீட்டியிருக்கேன். உன் மருமக மட்டும் பெரியசாமி குரல்ல பேசலன்னு வை, அப்புறம் இருக்கு உனக்கு. நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? மாப்பிள்ளைய பத்தி என்ன நினைச்சிட்ட? பல குரல்ல பல பேர மாதிரி எல்லாம் பேசி அசத்தி காலேஜ்ல அந்த பிரைஸ் எல்லாம் வாங்கி இருக்கிறான் இவன். அந்த பேக்கரி எல்லாம் நல்லா பண்ணுவான் மாமா. அது மிமிக்ரி மாமா. அது ஏதோ ஒரு கன்றாவி, அதெல்லாம் நல்லா பண்ணுவான், அவ்வளவுதான். புனிதா கிட்ட நான் என்ன பேசணும்னு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க பாட்டி. ஏண்டா இவ்வளவு நேரம் மாடா கத்தி கத்தி என்ன பேசணும்னு சொன்னேனே, அதெல்லாம் காதுல ஏறல? இவனை நம்பி ஒரு காரியத்தை சொன்னா மறுபடியும் என்ன பேசணும்னு கேக்குறான். என்னடா இவன்? எமோ 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 பதட்டமா? அதான் எல்லாராலையும் உன் வேகத்துக்கும் தைரியத்துக்கும் ஈடு கொடுத்து வந்துட முடியுமா? சின்ன பையன் தானே, கொஞ்சம் விட்டுத்தான் பிடிக்கணும். அதெல்லாம் நல்லா பேசிருப்பான். டேய் மாப்பிள்ள, உனக்காக வக்காலத்து வாங்குறேன்டா, இப்படி எப்படின்னு அம்மா என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறா, அதை அப்படியே அச்சு பெளராம பெரியசாமி குரல்ல அப்படியே ஒப்பிச்சிரு போதும். சரிங்க மாமா. என்னத்தான் அம்மாவும் பிள்ளையா இருந்தாலும் இந்த வயசுல நீ செய்யறதுக்காக என் அம்மா கிட்ட நான் அடி வாங்கினா அது பார்க்க நல்லா இருக்காது மாப்பிள்ள. ஏதாவது பார்த்து செஞ்சு முடிச்சு விடு மாமா. நான் பாட்டு கிட்ட விளையாட்டு தான் சொன்னேன். புது நம்பர்லாம் வாங்கி ரெடியா வச்சிருக்கேன். இந்த மணிகண்டனுக்குள்ள பெரியசாமி வந்து எப்படி இறங்குறான்னு இப்ப பாருங்க. மூடி வச்சிருமா. சரியா இருக்கு, கொஞ்சம் ஓரமா வச்சிடலாம். உனக்கு தான் போன் வருதா? மாப்பிள்ளையே தான் இருப்பாரு, என்ன ஏதுன்னு கேளுமா. புது நம்பரா இருக்குமா? ஓ அப்படியா? பேசு. ஹலோ, யாரு? அம்மா புனிதா, நான் மாமா பேசுறேம்மா. மாமா நீங்களா? ஓ, இது என்ன புது நம்பரா இருக்கு? இது நம்ம தரகரோட நம்பரு. என் போன்ல கொஞ்சம் சார்ஜ் இல்லம்மா, அதான் தம்பி நம்பர்ல இருந்து கால் பண்றேன். சரி சொல்லுங்க மாமா. அமுதாவுக்கு அமைஞ்சிருக்கிற அந்த வரன் ரொம்ப நல்ல வரன்மா. அவங்களுக்கும் அமுதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு.
பையன் குடும்பத்தை பார்த்துட்டு உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா நீயும் கபிலனும் மாப்பிள்ளை குடும்பத்துக்கிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி உறுதியா பேசுறீங்கம்மா. ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டுல கூட குறைய வரதட்சணை எதிர்பார்த்தா கபிலன் மாட்டேன்னு தான் சொல்லுவான். எனக்கும் வயசாயிடுச்சு பாரு. அமுதாவை ஒருத்தர் கையில புடிச்சு கொடுத்துட்டா எனக்கும் நிம்மதியா இருக்கும்மா. என்ன அதுக்காக நீதான் அமுதாவுக்காக எவ்வளவு கேட்டாலும் போடுறேன்னு ஒத்துக்கம்மா. எனக்கும் வயசாயிட்டே போகுதுலம்மா. அண்ணே, மரகதம் பேசுறேன். சொல்லுங்கம்மா. அண்ணே, அமுதா யாருண்ணே? நம்ம வீட்டு பொண்ணுண்ணே. அவளுக்கு ஒரு நல்ல வரன் அமையுதுன்னா நாங்கெல்லாம் சும்மா இருப்போமா அண்ணே? அண்ணே, நீங்க எந்த கவலையும் படாதீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை விட நாம சிறப்பா பண்ணிடுவோம். அண்ணே, அமுதா கல்யாணத்தை நான் சிறப்பா பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த விஷயத்துல எந்த கவலையும் வேண்டாம் அண்ணே. நாங்க இருக்கோம். நீங்க சொல்றத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மாமா, அம்மா சொல்றத கேட்டீங்கல்ல? நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அததான் அம்மாவும் சொல்லிருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும், மத்ததெல்லாம் நம்ம நேர்ல பேசிக்கலாம். நீங்க அமுதாவை நினைச்சு எதுவும் கவலைப்படாதீங்க. எனக்கு நீ இருக்கும்போது எனக்கு வேற என்ன கவலைமா இருக்கு? அததானே நானும் சொல்றேன். அப்புறம் நீங்க உங்க பையன் கல்யாணத்துக்கு யாரெல்லாம் கூப்பிடணும்னு நினைச்சீங்களோ அவங்க எல்லாரையும் நாம அமுதா கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருவோம், ஜமாயிச்சிருவோம். நீங்க கவலையே படாதீங்கண்ணே. சரிம்மா, நீங்க சொன்னதை கேட்ட பிறகு என் பொண்ணுக்கு கல்யாணமே நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்குமா. ரொம்ப நிறைவா இருக்குமா. சரிங்க மாமா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டு போனதும் நானே உங்களுக்கு கால் பண்றேன். சரிம்மா. மாப்பிள, நீ கெட்டிக்காரன் எனக்கு தெரியும்டா. ஆனா இப்படி அசத்துவேன் நானே எதிர்பார்க்கலடா. அப்படியே கண்ணை மூடி கேட்டா அந்த ஆளு பெரிய சாமியா நேர்ல வந்து பேசுற மாதிரி அச்சா அசலா இருந்துச்சுடா. அடிச்சு நிமித்திட்டு போ. டேய், சும்மா இல்லடா, இந்த ரத்தனத்தோட ரத்தம் அப்படித்தான் இருக்கும். பாத்தியா மாமா, இவனு நான் சத்தம் போட்டுட்டு இப்ப பாட்டி பேசுறத பாத்தியா? டேய், இப்பவும் பாதி கிணறு தாண்டா தாண்டி இருக்கோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்க வந்துட்டு போற வரைக்கும் கபிலா நீங்க இல்லாம இருந்தாதான் அமுதாவுக்கு நிறைய நகை நட்டு போடுறேன்னு புனிதா வாயால ஒத்துக்க வைக்க முடியும். இல்ல மரகதமே உள்ள வந்து அவளே நகை போடுறேன்னு ஒத்துக்கிட்டாலும் நமக்கு சந்தோஷம்தான். என்ன சந்தோஷம்? யார் காசு யார் தரது பாட்டி? டேய், நம்ம சொத்து யாருக்கும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த திட்டமே.